இது வந்து சொக்கலிங்க நகர் 6வது தெரு. ஓகே. அதில் வந்து நம்ம 75 வருஷமாக அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். மரம் விட்டு மரத்தில் செய்கிற அவார்டு, ஃபைபர் கப்பு, மெட்டல் கப்பு, அக்ரிலிக் சீட்டு, வேறு ஏதாவது புதுசாக கொண்டு வந்து காமிட்டா கூட நான் தயார் பண்ணுவேன். ஓ, என்ன மெட்டீரியல்? என்ன மெட்டீரியல்? ஓகே. நீங்கள் திடீர்னு இதே மாதிரி ஒரு 100 சட்டை வேணும்னா உடனே அதுக்கு எனக்கு லாபம் வந்துட்டு அதுக்கு போயிடுது. ஒரு டிராஃபி தவிர்த்து மற்றது பண்ணுறீங்க? எதுனாலும் போய் இப்போ எங்கள் வேலையில் சர்டிஃபிகேட்டு அவங்க வந்து எங்களுக்கு எல்லா வேணும் சர்டிஃபிகேட் போடுறேன். அப்புறம் ஸ்கூல் ஹோல்டரு பிள்ளைக்கு நேம் இது வரணும், ஐடி கார்டு ஹோல்டரு எல்லாமே மேனுஃபேக்சர் தான் பண்ணுறேன். ஓகே. அது வந்து பல்காக பண்ணணும். சரி சரி. இப்போ ஒரு பஜாரில் ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிதுன்னா நான் 30 ரூபாய்க்கு தரணும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த ட்ராஃபீஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக சார் பண்ணுறீங்க? இந்த 75 வருஷம் பண்ணுறேன். எங்கள் ஐயா காலத்துல இருந்து. ஓ, 75 வருஷமாக அந்த சேம் ட்ராஃபி. ஆனால் அப்பவும் இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்லை வேறு மெட்டீரியல். ஓகே. அப்போ உட்டில் கையில் ஹேண்டில் ட்ரில் கையில் விட்டு மிஷின்லாம் அப்போ கிடையாது. ஓகே. எங்கள் அப்பா கையில் விட்டு கண்ணாடி பாக்ஸு என்னென்ன செய்யணுமோ அதுக்குண்டான வேலைக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் கப்பு மெடல் இப்போ புதுசாக வர்றதுனால நேரடியாகவே. இப்போ பண்ணுற மெட்டீரியல் வந்து எம்டிஎஃப் மாதிரி இருக்குது. ஆமாம், எம்டிஎஃப்ல பண்ணுறீங்க தான். ஓகே, எம்டிஎஃப் தான் பண்ணுறீங்க. இது அந்த மேலே இருக்கிற கோல்டன் ஷீட் வந்து சைனாலேருந்து வந்துடும். ஓகே. ஸோ இந்த ஷீட்டில் வந்து ஸ்டிக்கர் பேஸ்ட். ஆமாம், ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாம் இது மெஷினரிஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணுறீங்க? வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுல அவங்க வந்தால் ஃபங்க்ஷனில் மேடையில் ஏறி ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு என்ன வேணுமோ அப்போ அவருங்க ஒரு 10 மாலை கேட்குறாங்கன்னா என் கடையில் சந்தன மாலை இருக்குது. ஓகே. 10 துண்டு எடுத்துட்டு வாங்கன்னா துண்டு எடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்குண்டான அந்த ஃபங்க்ஷனுக்குரிய எல்லா விஷயமும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். ரஃபாக இந்த ட்ராஃபிலாம் என்ன சார் ப்ரைஸ்? இது வந்து 60 ரூபா வரும். 60 ரூபா. லீஸ்ட் என்ன ரேட் வரும்? ரொம்ப கம்மியானதுன்னா என்ன ரேட்டுக்கு வரும்? 30 ரூபாய்க்கு இருக்கு. 30 ரூபாய்க்கு. அந்த 30 ரூபாய்க்கு அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியே கொடுத்துருவாங்க? ஆமாம், ஒட்டியெல்லாம் கொடுத்துருவேன். ஓ, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி 30 ரூபாய்க்குலாம் கொடுத்துருவீங்க? 30 ரூபா கூட இருக்கு. ஓகே சார். மினிமம் ரெக்குவயர்மெண்ட்னா இப்போ இத்தனை பீஸ்னால் ஆர்டர் கொடுக்கலாம்? அதெல்லாம் இல்லை, அவங்க கேட்டு வர்றது இதுனாக்க சாப்பிட்ற பொருளா ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க ஒன்று கேட்டாலும் தருவேன். ஒன்று கொடுப்பீங்க? ஆமாம். 30 ரூபாலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ராஃபி இருக்கு? 5000 ரூபா வரைக்கும். 5000 ட்ராஃபி. இப்போ வெளியூர் வெங்கலத்தில் பார்த்தேன் சார். இந்த இது வந்து என்ன மெட்டீரியல் சார்? இது மெட்டல். நார்மல் மெட்டல்? ஆமாம், நார்மல் மெட்டல். இல்லை பூசி இருக்கீங்க அது? ஆமாம். இல்லை, இது பித்தளை. ஓ, பித்தளையா? பித்தளையில் இருக்கு, அலுமினியத்தில் இருக்கு. பித்தளைலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல? ஆமாம், அதனால தான் இது 5000 ரூபா. 5000 ரூபா சொல்கிறீங்க? சரி சரி. இல்லைன்னா ஃபைபரில் இருக்கு, அதே இது 2000 ரூபா தான். ஓகே. இப்போ பெரும்பாலும் இந்த மெட்டீரியல் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ராஃபி? ஸ்கூலு, நலச்சங்கம், அப்புறம் ஏதோ ஒரு சங்கம், பேங்க்ல இந்த மாதிரி மோட்டிவேஷன் வைக்கிறாங்களே அதுக்கு. ஸ்கூல் தான் 99%. அப்புறம் பேங்க்கு இவங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, இந்த மாதிரி செய்யணும் வைக்கணும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, எல்லாத்துக்கும் செஞ்சு தரேன். இப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பெரும்பாலும் மதுரையா வெளியூரும் இருக்காங்களா? தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முழுவதும். எனக்கு ஆளே தெரியாது. ஓகே. ஆளே தெரியாது. ஃபோனில் பேசுவாங்க. சரி சார். பாய் இந்த மாதிரி எனக்கு வேணுங்க, நான் வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுவேன். 100 ரூபா பீஸ் எனக்கு வேணும், ஒரு 60 பீஸ் பேசுவாங்க. மேட்ரு போடுங்க சார், ஒரு 4-5 ஐட்டம் அனுப்புவேன். ஓகேம்பாங்க, பஸ்ஸில் போட்டுவிடுவேன். ஸோ மாடல் பார்த்து யாருன்னு எனக்கு தெரியாது. காசு தருவாங்களா இல்லைன்னா கூட எனக்கு தெரியாது. ஆனால் போட்டுவிட்டுருவேன். அவங்க வந்து என் ஃபேனாகவே மாறிடுவாங்க. ஓ, பணம் கொடுக்கறது முன்னாடி ப்ராடக்ட் கொடுத்துட்றீங்க? ஆமாம், அவங்க மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு வருது சார். ஒரு வாட்டி தான் ஒருத்தனை ஏமாற்ற முடியும், அதுக்கப்புறம் அவன் திரும்ப பண்ண முடியாது. அப்போ நான் நினச்சிக்குவேன். ஸோ வாய்ப்பு கொடுக்குறீங்க? வாய்ப்பு, அதாவது என்கிட்ட இருந்து அவன் பல லட்சம் லாபம் சம்பாதிச்சு நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அவன் அதோட போயிடுவான். அப்போ அவன் தான் இழப்பு தவிர எனக்கு இழப்பு கிடையாது. 100%. அதனால நான் அது கவலைப்படுறதில்ல. என்னை ஏமாத்தணும்னு வர்றவன் அவன் தான் ஏமாந்து போவான். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னைக்காவது அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும், என் பணத்தை வந்துடும். அதனால நான் கவலைப்படுறேன். சரி. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்ப்போமா சார்? நீங்கள் 30 ரூபான்னு சொன்னீங்களா ஃபஸ்ட், அந்த ப்ராடக்ட் மட்டும் காட்டுங்களேன். இதாங்க காட்டுறேன்.
இது வெளியெல்லாம் வாங்கவே முடியாது. இது வந்து 30 ருபீஸ் தரீங்க. இது ரஃபா வந்து ஒரு 5 இன்ச் இருக்குமா சார்? 5 இன்ச் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்டிக்கர்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவீங்க, என்ன டிசைன் கேட்குறீங்களோ. இங்கே வந்தால் கத்திட்டு போவோம் வாங்க. ஸோ இது வந்து 30 ருபீஸ். ஆமாம், 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, அப்படியே 5000 ரூபா வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஓகே. இப்போ இது எல்லாமே MDF, இதெல்லாம் ஃபைபர். ஓ, இது ஃபைபர். இது ஃபுல்லா MDF இல்லையா? ஆமா, இது எல்லாமே MDF. இது பூரா அக்ரிலிக். இது வந்து அக்ரிலிக் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஆமா, அக்ரிலிக். சோ இதுவும் இங்கே நீங்க மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க? ஆமா, ஷீட்டா தான் வரும். ஓகே சார். இது கட் பண்ணி டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போ இது கலரு, இது ஒயிட்டு, இது ஒயிட்டு. ஓகே. ஆனா இது பண்றதுக்குலாம் டைம் எடுக்கும்ல சார்? இல்லையா? ஆமா, எடுக்கும். அதுக்கு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுப்பேன். இதெல்லாம் 100 ரூபா தான். ஓ, அவங்களாம் நினைச்சு. சப்போஸ் இது வேணும்னா நீங்க எத்தனை நாள்ல ப்ரொவைட் பண்ண முடியும்? காலையில கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் கொடுத்துருவோம். ஓ, சாயந்தரமே காலைல ஆர்டர் கொடுத்தா சாயந்தரம்? ஆமா, அதுக்குண்டான ரெடி ஆயிடுவேன். இது ஒரு புது மெட்டீரியல். ஓகே. இது யாருமே தயார் பண்ண, நான் தான் ஃபர்ஸ்ட். சரி சரி. ஸோ என்ன பொருள் வந்து என்ன ட்ராஃபி எதாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு நாளில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆமாம், இப்போ புதுசாக இங்கிலாண்டில் தயார் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கொண்டு வந்து தந்து அவன் தயார் பண்ணி நான் தயார் பண்ணிடுவேன். அவன் என்ன டெக்னாலஜியாக இருந்தாலும் பரவாயில்ல. சிஎன்சியில் பண்ணுறது? ஆமாம், சிஎன்சி மிஷின்லாம் என்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே. என்னோட நிறைய நாள் கடவே அதுதான் இருந்துச்சு. சிஎன்சி, லேசர் கட்டிங்கு, உட் கட்டிங்கு, அதுக்கு எல்லாத்தையும் போயாச்சு. ஸோ அந்த மெஷினரிஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க? ஆமாம். ஆனால் பெரும்பாலும் மக்கள் விரும்புறது எப்படி சார்? இந்த மாதிரி இதுதான். இப்போ இந்த ட்ராஃபி தான் நிறையா விரும்புகிறாங்க. இதில் கம்மியான ப்ரைஸ் எது சார்? 40 ரூபா. 40 ரூபா. சரி சரி. இப்போ நிறைய ஷாப்ஸ் மதுரையில் இருக்குல்ல? இல்லை, அவங்களாம் வாங்கி தான் விற்க முடியும். அதான் இப்போ நீங்கள் பண்ணுறது இல்லை? அவங்களுக்கு அந்த கடைக்கு போய் ஒரு ஐட்டம் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐயா இதில் 100 பீஸ் வேணும்னா அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் என்கிட்ட 2000 பீஸு கூட தயார் பண்ணி கொடுத்துருவேன். மறுநாள் ஒரே நாளில் தயார் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா என்கிட்ட 40-50 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இது பண்ணணுமா நைட் அண்ட் டே பார்த்தீங்கன்னா முடிச்சோம். ஒரு நாளைக்கு 500 டிராஃபி முடிப்போம். சரி சரி. அதனால யாரும் வந்து திரும்பி போகவே மாட்டாங்க. காலையில் வந்து நம்பிக்கையோடு வருவாங்க. பாய்ட்டு போனால் ஏதாவது ஒரு புதுசாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வருவாங்க. அதனால நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி இதுக்கு தான் போயிடுவேன். நேற்றுலாம் பரமக்குடியிலேருந்து ஒருத்தர் வந்து அங்கே கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருக்கான். ஓகே. 9 மணிக்கு வந்தாங்க, 2 மணிக்குள்ள முடிஞ்சிருங்க. ஒரு 60 கப்பு, 6-10 ஷீல்டு, இதெல்லாம் பேர் அடித்து கட்டி 1 மணிக்கெலாம் அனுப்பிட்டேன். அவங்க போய் இருந்தால் இப்போ பாய் நீங்கள் நிறையா கரெக்டான நேரத்தை அனுப்புனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எனக்கு நீ காசெல்லாம் கொடுக்குறதில்ல, நீ சொல்கிற பற்றி இந்த வார்த்தை அதுதான் பெரிய விஷயம். சரி சார், நான் அடுத்து உங்கள் நேராக வந்து சந்திக்கிறேன். ரைட்டு. ஸோ ஷார்ட்டான டியூரேஷனில் ஆமாம், கரெக்டான டைம் கொடுத்துட்றீங்க. சரி சார். உங்கள் ஃபேக்ட்ரி பார்க்கலாமா? வாங்க. கம்மியாக இருக்கு. இப்போ இது வந்து பிகேஎன் ஸ்கூல். ஆமாம், பிகேஎன் திருமங்கலத்தில் உள்ளது. ஓகே. இவங்க வந்து எல்லா இதுக்கும் வந்து வாங்கிட்டு வேண்டாம். இப்போ அவங்க ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம். இப்போ நான் மெடல் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் ஃபேக்ட்ரி, இங்கே தான் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? 3 கட்டடமாக இருக்கு. 3மே ஒரே ஸ்ட்ரீட்லாம் வச்சுருக்கீங்க? ஓ, மாடியில் இருக்குது. உட்டு வந்துச்சுன்னா முதல் இது கட்டிங். ஓகே. இதை கட் பண்ணி வேணுங்கிற அளவில் இது பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இந்த அங்கே இருக்கிறாரில் அவர் டிசைன். சரி சரி. டிசைன் கட் பண்ணுவாங்க. ஓ, இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா? ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் மாதிரி. ஓகே ஓகே. அந்த செக்ஷன்லாம் 2 பேர், இதுலன்னா 3 பேர், பெயிண்டிங்னா ஒரு 4 பேர். அந்த மாதிரி செக்ஷனாக பிரித்து இது பண்ணிடுவோம். இது வந்து கட்டிங்கு ஃபிட்டிங் ஆயிடும். ஃபிட்டிங் ஆன பிறகு ஆஃப் பண்ணி
இது ஃபினிஷாக இங்கே வரும். இங்கே வந்தோடனே இவர் பெயிண்டிங் அடிங்க ஒன்று. ஆமாம். அங்கேருந்து அந்த பெயிண்ட் இருக்குல்ல காஞ்ச பிறகு பாலிஷ் பண்ணுவோம். ஓகே. அந்த சரசரப்பு தன்மைக்கு எல்லாத்துக்கும். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ணிடுவோம். பெயிண்ட் பண்ண பிறகு இந்த பெயிண்ட் இருக்குல்ல அடித்தோன்னா அக்கம் பக்கம் போகக்கூடாது. ஓகே. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது பெயிண்ட் பூத்து. ஓகே. அடித்தோம்னா இந்த தண்ணி வாட்டர் இருக்குல்ல அப்படியே பெயிண்டிங் ஆகிருக்கும். குற்றாலம் அறிவு மாதிரி தண்ணி விழுகும். அதில் இங்கே பெயிண்டிங் அடித்தாங்கன்னா அந்த ஒரு எந்த பெயிண்ட்டுமே இருக்குல்ல அந்த தண்ணியோட ஈர்ப்பு சக்தி பிடிச்சிக்கும். வாடை இருக்குல்ல அதையும் வாங்கிட்டு மேலே கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு பைப் மூலயமா மேலே போய் சிம்னி மாதிரி. ஆமாம், சிம்னி மாதிரி. அதனால இது ஃபினிஷ்டு ப்ராடக்டா சார்? இல்லை ஃபினிஷ் இனிமேல் தான் பெயிண்டிங் பண்ணுவோம். ஸோ இது பெயிண்ட் பண்ணது இனிமேல் மட்டி மாத்திரம் பார்த்துருக்கு. ஆமாம், மட்டி பார்த்து டிங்கரிங் இந்த பெயிண்டிங் பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் அடிக்க வேண்டியது. பெயிண்ட் கலக்கிக்கிறேன், இப்போ அமைத்திருங்க. சரி. ஒன்று அடிச்சா இது பெயிண்ட் பண்ணது இல்லை சார்? இதெல்லாம் பெயிண்ட் பண்ணது. இது ஒரு ரகத்துக்கு எப்படியும் ஒரு 200 பீஸ் வச்சுருப்போம். ஸ்டாக்கே வச்சுருப்பீங்க? ஆமாம், ஸ்டாக் இல்லை. யாராவது வந்து அவசரமாக ஒரு 200 பீஸ் எனக்கு ஸ்டிக்கர் வேணாம் நீங்கள் கொடுங்கன்னுபாங்க. அவங்களோட ஒத்து போய்க்கணும். இது ஃபினிஷ் ஆனது எல்லாமே. இது பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமா சார்? ஆமாம், பாலிஷ் பண்ண பிறகு இது அதாவது சில நேரத்தில் பெயிண்ட் காயாது. ஓகே. அவசரமாக அடிக்கணும். அடித்தாச்சு, பார்ட்டிக்கு கொடுக்கணும், பஸ்ஸில் டைமிங் ஆகுது. அப்போனா இந்த மாதிரி ஓவன் பேப்பர் இது. சரி.
இதில் ஒட்டாது இது பண்ணாது அப்படியே காய வச்சு ஓ ஓவன் பேப்பர். இது ஒரு கண்டுபிடிப்பு தான் சொல்ல போனோம்னா. ஆனால் இந்த பெயிண்ட் கலர் வேறு கலர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், பிளாக் கேட்குறாங்க சிலவங்க, பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங். ஏன்னா அவங்க தான் காசு கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி தரணும். இப்போ திடீர்னு வர்றாங்க, சார் என் ஸ்கூல் பில்டிங் இருக்குல்ல அப்படியே கட்டிங் பண்ணி பில்டிங் மாதிரி எனக்கு பில்டிங்கே தான் அது அப்படியே கட் பண்ணி தரணும்னா ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அவங்க பில்டிங்கை அவங்க ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா இல்லைன்னா நம்மளே போய் ஷூட் பண்ணி பில்டிங்கோட இது பண்ணி வந்து அவுட்லைன் அப்படியே வெட்டி நூற்றாண்டு விழா என்ன கேட்குறாங்களோ அதை இது பண்ணி தருவேன். அவங்க வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம நினச்சது செஞ்சு தராங்களேன்னு சொல்லி. அதில் வந்து நிறைய இது வரும். இப்போ சிலவங்க திருவள்ளூர் ஸ்கூல் வச்சுருப்பாங்க, திருவள்ளூரே போட்டு எனக்கு பேர் போட்டுத்தாங்க அப்படின்வாங்க. திருவள்ளூர் மாதிரியே பிரிண்ட் எடுத்து ஒட்டி அதே மாதிரி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி தருவோம். அதெல்லாம் நிறைய. இப்போ பெஸ்ட் மணி கோல்டு இருக்குல்ல, அவங்க மாநாடு சேலத்தை, ஓகே, அவங்கெல்லாம் 600 பீஸ் கேட்டாங்க. சார் படத்தை போட்டு இது பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்தோம். அது 600 பீஸ் வேணும்பா எனக்கு விலை அனுசரிச்சு தாங்கன்னா நான் தந்துடுவோம். நெகோஷியபிள். ஆமாம், யாருனாலும் நம்ம அவங்கள வந்து இது பண்ணோம். அப்போல்லாம் 10 ரூபா லாபம் இருந்தால் போதும், 10 ரூபா 20 ரூபா லாபம் இருந்தால் போதும், செஞ்சு கொடுத்துருவேன். ஓகே. இது எல்லாமே பேஸ்ட் பண்ணியிருக்கு, ஸ்டிக்கர் மட்டும் இல்லை. ஆமாம், இது இங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி போயிடும். ஓகே, அங்கே போயிடும். ரெண்டாவது சிலவங்க டெல்லியிலேருந்து சரக்கு இது பண்ணுவாங்க, அது வந்து 4 mm தான் போடுவாங்க. திக்னஸ் குவாலிட்டி இருக்காது. சரி, நம்மது அப்படி இல்லை. இது தண்ணி தொட்டி சைஸ் பெருசாக திக்னஸும் கூட்டிடுறீங்க. ஆமாம், இந்த வரை தூக்கி பாருங்கள், நல்ல வெயிட் இருக்கும். 1 கிலோ இருக்கும் போல சார். ஆமாம், ஸோ ஸ்டிக்கர் இங்கேயே பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஆமாம், இந்த மெடல் இருக்குது, இல்லை கைசாரி இருக்குது, இல்லை டையிங் மெடலும் செய்வோம். ஓகே, என்ன வித்தியாசம் சார் அது? அவங்கவுங்க ஸ்கூல் நேமை பதிச்சு கொடுப்போம். இந்தாங்க அவங்க ஸ்கூல் நேமு. சரி சரி. அப்புறம் இந்த மாதிரி ரோப்பு. இந்த ரோப்லாம் எவ்வளோ சார் அது பண்ணுறது? ரோப்பை நீங்கள் பண்ணுறீங்களா அது? ஆமாம், நீங்களே பண்ணுறீங்க? ஆமாம். இல்லை 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு இருக்கும். ஓகே சார். அவங்க பேர் மேட்ரு அது அடிச்சு கொடுப்பேன். இது 40 ரூபானா இது 50 ரூபா தான். இது 40 ரூபா. ஆமாம், இது 40 ரூபான்றது உங்கள்கிட்ட உள்ள டிசைன். ஆமாம், இந்த பாருங்க, இது 40 ரூபானா 80 கிராம் இருக்கும். இதே இது 2.5 இன்ச்சு தான். இது 68 கிராம். இது 28 ரூபா 25 ரூபாய்க்கு தந்துடுவோம். அது குவாலிட்டி வாரிஸ். இது வந்து கருத்து சீக்கிரம் வந்து லேட் ஆகும் கருக்கு. ஓகே, இது என்ன ப்ராசஸ் ரேட் சொன்னீங்க? அதாவது எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்குறது. எம்ப்ராய்டரி எப்படி பண்ணாலும் சரி வெயிட்டு கணக்கு தான். வெயிட் 70 கிராம். இப்போ இது வந்து என்ன ரேட்டு சார்? 70 ரூபா 50 ரூபா 50 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி வரும். ஆமாம். இப்போ இந்த ரோப்பு பண்ணுறது இது வந்து 1 இன்ச்சா சார் அகலம்? இது வந்து 20 mm. 20 mm. ஆமாம். என்ன ப்ரைஸ்? 18 ரூபா 15 ரூபா. இப்போ ஒருத்தவங்க 300 குவான்டிட்டி கேட்குறாங்கன்னா 18 ரூபா. ஓகே சார், எனக்கு ஒரு 5000 ஸ்கூலுக்கு 5000 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு 5000 வேணும்னா 15 ரூபா 14 ரூபா கொடுத்துருவேன். 14 ரூபா 15 ரூபாய்க்கு பண்ணலாம். 2 ரூபா கிடைச்சா போதும். 5000 ரூபாயில் 2 ரூபா வச்சோம்னு நினச்சிக்கோங்க, 10,000 ரூபா கிடைக்கும். இப்போ வால்யூம் கம்மினா 20 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், 20 ரூபாய்க்கு. 1000 வால்யூம் கம்மி பண்ணால் நெகோஷியபிள். மினிமம் 100 பீஸுக்குன்னா 20 ரூபா பண்ணிடலாம். ஆமாம். சரி, இது என்ன மெட்டீரியல் சார்? அது வந்து சாட்டின். சாட்டின். சரி சரி. சாட்டின் அதாவது ரொம்ப நைஸாக இருக்கும். ஓகே, பட்டுக்கு அடுத்தாப்புல. சரி சரி. பட்டுக்கு அடுத்தாப்புல சாட்டின்பாங்க. அது மென்மையாக இருக்கும். அது கழுத்தில் போட்டாலும் இருக்கிற மாதிரி தெரியாது, லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதுதான் அனுப்புனது பாய், இதுதான் அனுப்புனது. நான்
பாய் இதெல்லாம் பழசு பாய், புதுசுக்குன்னு போகும் பாய், புதுசுன்னு வந்து பாய். இவங்களே கேட்பாங்க, என்னங்க நாட்டு நான் படிக்கிற காலத்தை காட்டுறீங்க, நான் இப்போ டீச்சராக வந்துட்டீங்கன்னு. ஓ, காலேஜ் ஸ்கூல் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், இது ஒரு சிலம்பம் போட்டிக்கு. ஓகே. 1500 பீஸு. இவங்கெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க. சரி சரி. எங்கம்மா தனம் மாதிரி? ஓ, 15 வருஷம் வேலை. ஆமாம், இந்த அம்மா வந்து வீட்டுக்கு 33 வருஷம் ஆச்சு. வீட்டுக்காரம்மா? ஆமாம். சரி சரி. கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு 33 வருஷம் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், நேற்று தான் அங்கே அந்த ஜனவரிக்கு கொண்டாடணும். ஓ, சுதந்திரம் அன்னைக்கு தான் கல்யாணம் நடந்தது. அப்படியா? ஆமாம், அது பெரிய சுதந்திரம் அந்த அம்மாவுக்கு, எனக்கு இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 15 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இந்த எழுத்து தெரியுது, பெயிண்டிங் பண்ணா பழிச்சு. அங்கே அதில் எழுத்து இருக்கா? அதில்? ஆமாம், அதில் இருக்குல்ல. கொடுங்க. அது தொடச்சி காப்பி தொடச்சி. ஓ, இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டா அது ப்ராமினெண்ட்டாக தெரியும் அப்போ. இந்த எழுத்து தனியாக பழிச்சு. சரி. இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் அழகா. ஓகே ஓகே. ஓ, இந்த மெட்டீரியல்லே அடிச்சிருக்கு அப்போ? ஆமாம், அதுலேயே அந்த எழுத்து. கொடுங்க. ஓ, ஸோ தின்னர் வச்சு வைப் பண்ணுறீங்க. ஆனால் தின்னர் வச்சு வைப் பண்ணும்போது அந்த உள்ள இது அப்படி நிற்குது, வெளியில் உள்ளது போகுது. ரொம்ப அழகாக இருக்குல்ல? அது ஃபினிஷிங் ஆனது காமிமா. கோல்டு கோல்டு இந்தா. யூனியன் பேங்க் मेडल रिबन का साथ 200 போறாங்க. இதுல பேஸ்ட் வரும், அப்படியே பிரிச்சு. சரி சரி. அது 200 ஸ்கேட்டிங் லாஸ்ட் ஃபினிஷிங் பண்ணி பேஸ்ட் வச்சோம்னா அழகா இருக்கும், யோகா பண்ற மாதிரி. இது தயார் हो गया क्या? இப்போ ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போ இதுவும் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்குது. ஆமாம், யோகா இதில் கண்ணாடியில் கோல்டு சில்வர் பிராண்ட் 3 கலர். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஆமாம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு. சரி சரி. ஸ்டிக்கரும் வச்சுருக்கீங்க, எம்பாஸும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், 3 வேலை. ஆமாம், என்கிரேவிங் இது. என்கிரேவிங், சாரி. ஸோ இந்த என்கிரேவ் பண்ணுற மிஷின்லாம் வச்சுருக்கீங்க? அதான் சொல்கிறேன், அந்த மிஷின் ஐட்டம் இதெல்லாம் வந்து எனக்கு அது ஹாபி, நம்மகிட்ட இருக்கணும். நீங்களே? ஆமாம், அதுக்குண்டான இதுக்கு. இந்த மக்லாம் எழுதுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க. அது சாதாரண மிஷின். சரி சரி. அந்த ஹீட்டு, இந்த இப்போ ஃபென்னர் பெல்ட்டில் பேர் வரும்ல, ஆமாம், அந்த மாதிரி ஷீட்டு மக்களை வச்சு ஹீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே. அதெல்லாம் புதுசு கிடையாது, பழைய மாடல். ஸோ இது லேட்டஸ்ட் நீங்கள்? ஆமாம், இதெல்லாம் லேட்டஸ்ட். ஆமாம். இதில் செகண்ட் அடிக்கவா? இதில் செகண்ட் ஃபஸ்ட்டு எல்லாமே அடிச்சு போடுங்க. இதை முதல்ல எனக்கு அடிச்சு போடுங்க. கீழே சீல்டு கதிர் சைடு மைல் அடிச்சிருப்பாங்க. அந்த சைடு மைல் எனக்கு கொடுத்தா மயில் ராயன் கோட்டைக்கு அனுப்ப முடியும். சைடு மைல் எத்தனை? 25 30 பீஸ் ஏதோ அடிச்சு. இந்த இது கதிர் முதல் இருக்குல்ல, 18 பீஸு ஒரு ஆளுக்கு. அது முதல்ல இதாக இருக்குது பார்த்தீங்களா?
நான் சொல்கிறேன் ஆனால் அவன்கிட்ட கையில் கொடுத்து முடிச்சுக்கல வண்டி அது மாதிரி ஸோ தனித்தனியாக இருக்க காம்பனண்ட்டை ஃபிட் பண்ணுறீங்க. ஆமாம் சார். சரி சரி. டேய் பெயிண்ட் அடிங்க, அண்ணன் வருவாங்க வீடியோ எடுக்க, கொஞ்சம் சீக்கிரம் செட் பண்ணு. ஸ்க்ரீன் பெயிண்ட் அங்கே எடுத்துட்டு போயிட்டாரோ? ஆமாம், அங்கே ஒரு டப்பா இருக்குது ஸ்க்ரீன் பெயிண்ட். இப்போ இந்த இதெல்லாம் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஆமாம் சார். அப்போ வேலை தனித்தனியாக வரும். அடே இந்த பேர் இந்த பேஸ் ஒன்று, கருப்பு பேஸ் ஒன்று, டபுள் பேஸ் கொடுங்க தான். இது என்ன இதுதான் பெருசு, இது மீடியம். இப்போ நீங்கள் அந்த பேஸ் கேட்டீங்கன்னா ₹20 பேஸ். இந்த பேஸ் எடுத்துக்கலாம், ₹20. அந்த பேஸ் ₹40. சரி, இப்போ நாங்கள் வாங்கணும் பெருசுலாம் 500, கருத்துலாம் 1000. அப்படி தான் வாங்குவோம். தேர்டை கழிச்சு செகண்டாக வாங்கிக்கலாம். அப்படி வச்சு போடுவோம். கணக்கு நூல் 70, 50, 220. இதோட கொஞ்சம் ஒரு 120 130 ஏங்க இதே ₹130 விற்றுருக்கான். அவன் என்ன கொஞ்சம் பெரிய பீஸாக கேட்கலாம், என்ன தப்பு போயிருக்கு. வேணாங்கிறான். வேற என்ன இது பெருசாக வேணும், அவ்வளோதானே? ₹50 கூட தரலாம். நான் அவ்வளோ சொல்லுவேன். 15 அண்ணா ஆதிக்கு பயிலுமே நைய இது ஏற்கனவே 1000 செட்டு கிடக்குது இருக்குல்ல. அதில் இவன் 300 எடுத்துருக்கானா? நீங்கள் ஆர்டர் திரும்ப சொல்லுங்கள். ஆமாம், நம்மளே மேனுஃபேக்சர். இந்த பாட்டம் நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. சரி, அதில் ஃபில் பண்ணுறது கிளே சொன்னாங்க. இப்போ மண்ணும் பிளாஸ்டரும் சிமெண்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. பண்ணுங்க. அதெல்லாம் இவன் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, வாங்க பாவா. அதனால நீங்க அங்க ஆஸ்பத்திரியில இருக்கேன்னு அதில் உள்ள என்னது கிளே? அது என்னது? அது உள்ள நடப்பது என்ன நடப்புறீங்க? மண்ணு தான், சாதாரண மண்ணு. சுண்ணாம்பு மண் சேர்த்து போது இந்த கலர் வந்துருதா? அது கலக்கி அப்படியே குழச்சி போட்டு காய வச்சுருவீங்க. காய வச்சு அடிக்கணும். இப்போ இது காய வச்சதா? அது காய வச்சது. ஆமாம் ஆமாம், காய வச்சது. சரி, அது ஆணி அடிச்சிடுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஆணி அடிக்கல, மூடி வச்சு அப்படி சுற்றி வச்சு டப்பாவில் நறுக்கல இது வச்சு போடுறது. ஓகே, ஃபில் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வச்சிடுறது. சும்மா ப்ரெஸ் பண்ணாமல் முடிக்கும். இல்லை இல்லை இல்லை, பேஸ்ட் பண்ணாலும் அப்படி அமுக்குனா சுற்றி வச்சு போடனா சுற்றி வச்சு அடிக்கணும். உள்ளே போல சுற்றி வச்சு அடிச்சிட்டீங்க. ஆமாம், நின்றுக்கும் அப்படியே. நின்றுக்கும். சரி சரி. இது வந்து 250 வெளியே. சரி சார். என்கிட்ட ₹150. 150 சர்டிஃபிகேட் பிரிண்டிங்கு பே எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன். ஃபினிஷ் பண்ணி நம்ம ஃப்ரேமோட வந்து ஃப்ரேமோட கொடுத்துருவேன். ₹150 கொடுத்துறேன். ₹150 தந்துடுவேன். இல்லை இது சைஸ் இல்லை, இது 150. இது ரஃபாக A4 இருக்கும், இது A3. ஆமாம், A3 எவ்வளோ சொல்கிறீங்க? 180. ₹30 கூட. ஆமாம், இந்த சைஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கட்டையும் இது என்ன பிரிண்ட் சார்? ஒரு மாதிரி இதாக இருக்குது. இது கிளாஸ். இது வந்து கிளாஸில் மேட்டில் இது வந்து ஒரு கம்பெனி ஐட்டம். மின்னு இருக்கும். ஓகே ஓகே. இது குவாலிட்டியாகவும் இருக்கும். சரி சரி. நான் சில விஷயங்களை வந்து இந்த அல்ட்ரா பல்ட்டா வேலையெல்லாம் பண்ணவே மாட்டேன். ₹10 ஜாஸ்தியாக. ஸோ இந்த ஃப்ரேமும் இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? ஃப்ரேம் வந்து வெளியே கட் பண்ணி தருது. ஒருத்தர் சொன்னோம்னா ஒருத்தர்லாம் மெட்ராஸ்லேருந்து தேடி வந்தார், ஃப்ரேம் தயார் பண்ணுறீங்களா? ஆமான்னு. அப்படி அது என்ன விலைன்னு கேட்டார். நான் ₹150. சரியாக சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள்.
நான் உங்கள்கிட்ட ஆர்டர் தரேங்க. இல்லை சார் 150 ரூபா தானே. உடனே என்ன செஞ்சார், ஃபோன் பண்ணார், மேட்ரு அனுப்புனார். 1000 ஃப்ரேமு 1 லட்ச ரூபா கையில் கொடுத்தாரு. கொண்டு வர்றீங்களா வேனில், அதுக்கு சார்ஜும் தர்றேன் பாருங்க, என் சரக்கு ஏற்றிட்டு வாங்க. 10,000 ரூபா இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு வேன் சார்ஜும் கொடுத்தாரு. அது 150 ரூபா சென்னையில் கூட வாங்க முடியாது. கட்டாயம். ஆமாம், நான் என்கிட்ட இங்கே இருக்கிற லேபர் இருக்காங்க சார், 40 பேர். அவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு தந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 40 பேர் வேலை பார்க்குறாங்க இங்கே. ஆமாம், 40 பேர். லேடிஸே 27 பேர் இருக்காங்க. ஜென்ட்ஸ் ஒரு 13 பேர் இருக்காங்க. என் மகன், என் ஒய்ஃபு, நான், எல்லாரும் ஒர்க் பண்ணுறீங்க. என் சின்ன மகன் 4 பேரும் இந்த ஃபேக்ட்ரியில் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நான் யாரையுமே ஒர்க்கர்ஸை வந்து வேலைக்கார மாதிரி நினைக்கிட்டேன், பிள்ளை மாதிரி நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும் என்கிட்ட இருக்கிறது 30 வருஷம் 35 வருஷம். ஒருத்தர் 4 வயசு 5 வயசில் வந்துடுவேன். கல்யாணம் ஆகி அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுப்பான். இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் சம்பளம் நல்ல சம்பளம் வாங்குறாரு. ஒரு அன்றைக்கி வாங்கும்போது 4 ரூபா 5 ரூபான்னு சம்பளம் வாங்கினேன். இன்றைக்கி 25,000 ரூபா வாங்குறாரு. அவர் சந்தோஷமா இல்லையா, குடும்பம் நடக்கலையா, 3 பிள்ளை பெற்றுக்கலையா, அதெல்லாம் இல்லை. ப்ரைவேட்டுன்னு ஆனால் அவன் 25,000 ரூபா போக எக்ஸ்ட்ரா ஓட்டி வேலை பார்ப்பாங்க. ஓ, ஓட்டையும் தனியாக போய். ஆமாம், காலையில் 9 மணிக்கு வர்றது, ஒரு மணி நேரம் பிஃபோராக வந்தீங்கன்னா 100 ரூபா. சரி. டீ வடை கொடுத்துருவேன். நைட்டு ஒர்க்குன்னு பார்ப்பாங்க 9 to 1 மணி வரைக்கும். அப்படின்னா ஒரு நாள் சம்பளம் தரணும், 4 ஹவர்ஸ் வாங்க உள்ளவங்க டபுளாக கொடுத்துருவீங்க. ஆமாம், 4 மணி நேரத்துக்கு இதாக தரும் சார். அவங்களும் நம்மளோட பாடுபடுறாங்க. கட்டாயம். நான் எல்லாத்துக்கும் சில கம்பெனியில் வந்து போனஸே தர மாட்டாங்க. நான் போனஸ் தரேன், 1 மாதம் 1.5 மாதம் போனஸ். தீபாவளிக்கு. ஆமாம், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தருவேன், அவங்களுக்கு இது பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு என்ன கோஆப்ரேட் பண்ணணுமோ கோஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆமாம். எம்ப்ளாயீஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறீங்க.